வாங்க நம்ம இன்றைக்கி டேஸ்டியான சுவையான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க நல்லா. நம்ம வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பீன்ஸ் பொரியல் தண்ணியை தெளித்து நல்லா வேக வைங்க. தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், தேங்காய் ஒரு சட்டியில் வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பீன்ஸ் இங்கிட்டு வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சான்னு இப்படி கையில் இப்படி அமுக்கி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.